உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜாதகம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதுல இருக்க பிரச்சனைகளை உங்களால தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த முறை எப்படி இருக்கு? இந்த ஜாதகம் படியே எல்லாமே நடக்க வேணும்னு நம்ம சொல்ல முடியாது. இடையில சில ப்ராப்ளங்கள் உருவாகும். ஏன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற கணவன் மனைவிக்கு ரெண்டு பேரையும் ஒன்னாக்குற மாதிரி வசியம் பண்ண முடியும் அப்படின்னு சில தகவல்கள் இருக்கு. அதுக்கு வசியம் இருக்கு. அது ஸ்ரீ வசியம் சொல்லுவாங்க, பொம்பளை வசியம். அவங்க குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு சைவனா பில்லி சூன்யம், சூன்யம், யந்திரம், மந்திரம், தந்திரம் எல்லாமே உண்டு. நீங்க செய்வனை வச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் யாருக்கும் சைவன் நிற்க மாட்டேன். மக்கள் நல்லா இருக்கணும், யாருக்குமே கெடுதலை செய்யணும், சைவனை செய்யணும், அடுத்தவங்களை பாதிக்கணும்னு சொல்லி அந்த ஆலோசனை கிடையாது. உண்மையிலேயே பேய் இருக்கா? ஆசை தீராம இருக்கிறது தான் பேய். எல்லாரும் உடம்புக்குள்ள போற சக்தி பேய்க்கு இல்லை. அந்த உடம்பு அப்படி பேய் பிடிச்சவங்க யாராவது நம்ம கிட்ட வந்தா நம்ம மந்திர தண்டம், நம்ம குரு பூஜை பண்ணிட்டு நம்ம சிறு வயசுல நம்ம இந்த வித்தியில வந்த போதும் அந்த குரு கொடுத்த மந்திர தண்டம் இதுதான். இது வச்சு என்ன பண்றதுன்னா அதை மேல வைப்பேன். கடவுளை நல்லா நம்புறார், உச்சபட்சமா நம்புறார், ஓகேங்களா? அவருக்கு ஒரு கெட்டது நடக்க கடவுள் விடுமா? நம்ம எவ்வளவு தெய்வம் கும்பிட்டாலும் நமக்கானும் ஒரு நல்லவங்க இருக்கும் போது கெட்டவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கெட்டவங்களால சில பிரச்சனைகள் வரும்போதும் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்கள நிறைய பேர். ஆமா, 90s கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எதனால கல்யாணம் ஆகல? கல்யாணத்துக்கு ஆகாம இருக்கிறதுக்கு சில தோஷங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க பிறந்த டைம்ல நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவர் முதல்வராக வாய்ப்பு இருக்கா? சினிமா ரங்கத்துல நல்ல பெரிய ஸ்டார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர்கிட்ட ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம், வசியம், பில்லி சூனியம், பேய், இப்படி பல விஷயங்கள் குறித்து நமக்கு சந்தேகங்கள் இருக்கு. அதை ஜோதிடர் லக்ஷ்மண் ராஜா அவர்கள் நமக்கு விளக்குவார். வணக்கம். வணக்கம். இப்போ ஜோசியம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாடி ஜோசியம், கைரேகை ஜோசியம், அந்த ஜாதக புக்கு வச்சு பாக்குறது, இப்படி பல வகைகள் இருக்கு. நீங்க இதுல எந்த வகை? நம்மள ஆதிவாசினா நம்ம தாத்தா காலத்துல இருந்து நம்ம காட்டுல பிறந்து காட்டுல வளர்ந்தவங்க நம்ம தான். தெரிஞ்சுங்களா? நம்மளோட பேர் ஆதிவாசின்னு கூப்பிடுவாங்க, காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால ஆனா இந்த படிச்சு நம்மள ஜாதகம் ஜோதிடம்னு சொல்லி இந்த பேப்பர்ல எழுதி படிக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எதா இருந்தாலும் கூட முகம் பார்த்து அவங்க முக லட்சணம் எப்படி இருக்கு, இவங்க நடைமுறை எப்படி இருக்குன்னு சொல்லி முகம் பார்த்து சொல்றது நம்மது. அப்ப நீங்க முகம் பார்த்தோன்னா அவங்க ஜாதகத்தை கணிச்சிருவீங்க. ஆமா. இது கணிக்கிற முறை வேறையா இருந்தாலும் ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் சேம் தான். ஆமா, ஓகேங்களா? சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜாதகம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது உண்மை அப்படின்னா உங்களால அதை கணிக்க மட்டும்தான் முடியும். அதுல இருக்க பிரச்சனைகளை உங்களால தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த முறை எப்படி இருக்கு? ஜாதகம்ன்றது பிறக்கும் போது எப்பவுமே இந்த கஷ்டம் இப்படி வரும் எதுல நமக்கு இருக்காது. ஏன்னா ஜாதகம் எழுதுவாங்க, பிறந்த டயத்துலனே ஜாதகம் எழுதுவாங்க. அந்த ஜாதகம் படியே எல்லாமே நடக்க வேணும்னு நம்ம சொல்ல முடியாது. இடையில சில ப்ராப்ளங்கள் உருவாகும். ஏன்னா மனுஷன் பல இடத்துல போயிட்டு பல இடத்துல சுற்றி வரும்போதும் சில நாள்ல சில கிரகங்கள் அமையும். அந்த கிரகங்கள் அமையும் போது ஜாதகம் ஒரு பக்கம் அவங்க இறக்க வேண்டிய ப்ராப்ளங்களுக்கு நிவர்த்தி ஆகணும் இல்லை. அந்த ப்ராப்ளத்தினால்தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எதுவுமே சொல்ல முடியாம, எங்க போனாலும் எது செஞ்சாலும் மன நிம்மதி இல்லாம, குடும்பத்துல நிம்மதி இல்லாம, பொண்டாட்டி புருஷன் மத்தியில சண்டா, மனசான் இருக்காது. இவங்க பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில நம்மளும் என்ன பண்ணோம்னா அது நேரடி பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனை எதனால வருது, என்ன ப்ராப்ளம், அது நம்ம சரி பண்ணணும். ஜாதகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா பிறக்கும் போது எழுதுறது ஜாதகம், அது பேரு ராசி நட்சத்திரங்கள் அது எழுதுவாங்க. ஆனா இடையில நடக்கிறதுக்கு ஜாதகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படி இல்ல. இப்போ
கணவன் மனைவிக்கு வந்து பொருத்தம் பார்ப்பாங்க அந்த ஆமா கல்யாணத்துக்கு, ஆமா ஓகேங்களா? ஆமா அது ஜாதகத்தின் படி தான் பாக்குறாங்க. ரைட் 10 பொருத்தம் செட் ஆச்சு அப்படின்னா ஓகே, இல்ல குறைந்தபட்சம் வந்து அந்த வசிய பொருத்தம்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆமா அது இருந்தால் பிரச்சனை இருக்காதுன்ட்டு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, கணவன் மனைவி சண்டைலாம் ஜாதகம் கிடையாது அப்படிங்கிறீங்க. ஆனா வசிய பொருத்தம் இல்லை அப்படின்னா சண்டை வரும், சச்சரவு வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க கேட்கறது கேள்வி கரெக்டு தான். ஏன்னா கல்யாணம் பண்ணாலும் ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்கும்போது முதல் ஜாதகம் பார்ப்பாங்க. ஜாதகம் பார்த்துட்டு 2 பேருக்கு ஜாதகம் பொருத்தம் நல்லா இருக்கா, கரெக்டா இருக்கா இல்லையா, ஏதாவது தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு 1க்கு 2 வாட்டி பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணுவான். ஆனா எவ்வளோ பார்த்துட்டு கல்யாணம் பண்ணாலும் இப்போ நம்ம உலகத்துல எத்தனையோ பேர் பார்த்தோம். நல்லா எல்லா ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களே 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு சண்டை போடுறது, ஒருத்தருக்கு பேச்சு பொருத்தம் இல்லாம டைவர்ஸ் பண்றதுக்கு எத்தனையோ பேர் பார்க்குறோம். ஜாதகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க கிரகங்கள் சரியில்லாதனால அவங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் உருவாகிறதுனால 2 பேருக்கு கரெக்டான அமைப்பு இல்லாம அவங்க இடையில சில பேச்சு அவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டாரு, இவங்க பேச்சு அவங்க கேட்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஜாதகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இடையில வந்த ப்ராப்ளத்துக்கு தான் அவங்க அது அப்படி நடக்கும். இப்போ கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கேள்விப்பட்டது, அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற கணவன் மனைவிக்கு வந்து 2 பேரையும் ஒன்னாக்குற மாதிரி வசியம் பண்ண முடியும் அப்படின்னு சில தகவல்கள் இருக்கு. அது எந்த மாதிரி பாசிபிள்? ஏன்னா நீ சொல்றது கரெக்டு தான். ஏன்னா நிறைய பேர் அப்படி கேட்பாங்க. ஏன்னா சுவாமி நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி கிடையாது, மன நிம்மதி. வீட்டுக்கு வந்த உடனே நான் இது சொன்னாலும் சுவாமி வந்தீங்களா, உட்காருங்க, தண்ணி சாப்பிட்றியா அந்த கேள்வி கிடையாது. ஒரு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. இப்படி இருக்கு. நான் எவ்வளோ பொறுத்துட்டு போனாலும் கூட நமக்கு இதே மாதிரி தான் நடக்குது. இதுக்கு என்ன காரணம், எதனால இப்படி நடக்குது சுவாமின்னு கேட்பாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம கிட்ட. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்க கேட்கறதுக்கு நியாயம் இருக்குல்ல. புருஷன் வெளியே போயிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தா மனைவி எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். அந்த மரியாதை இல்லாமல் இருக்கும்போது அவங்க பக்கம் நம்மளுக்கு நல்லது செய்யணும். அதுக்கு வசியம் இருக்கு. ஏன்னா அது ஸ்ரீவசியம் சொல்லுவாங்க, பொம்பளை வசியம். அது மாறுறதுக்கு அந்த அம்மா மனசு மாறி குடும்பத்துல நல்லா ஒத்திமையா இருக்கிறதுக்கு 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளங்கள் இல்லாம அவங்க குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு செய்யலாம். என்ன வசியம் அது? அது அவங்க பேச்சு கேட்கற மாதிரிగా கெட்ட நேரங்கள், ஆனா சில டைம் சரியில்லாதனாலதான் அந்த அம்மா அப்படி செய்யும். 7 மணி யாரும் செய்ய மாட்டாங்க, புரியுதையா? 7 மணி யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்க நேரம் காலம் சரியில்லாத நேரத்துல ஒரு சில கிரகங்களை கூட அவங்கள அப்படி ஆட்ட வைக்கும். அந்த நேரத்துல அப்படி செய்வாங்க. நம்ம என்ன பண்றதுன்னா அவங்க பேர்ல அஞ்சனம் போட்டு பாக்குறது. எத்தனை மேல அஞ்சனம் போடேனா, எத்தனை மேல அஞ்சனம் போட்டாச்சுன்னா அஞ்சனத்துல அந்த அம்மா 7 மணி செய்தா அப்படின்னா வெத்தலையில மை, வெத்தலை மை, அஞ்சனமான மை, அந்த மை போட்டாச்சுன்னா அந்த மை வச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த அம்மா 7 மணி செய்தா இல்ல அந்த அம்மா ஏதாவது மனசு அப்படிப்பட்ட மனசா, இல்ல 7 மணி செய்தா இல்ல ஏதாவது கிரகங்கள்னாலா யாராவது செஞ்சதுனால அப்படி செய்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வசியம், அதுக்கு வசியம் செஞ்சாச்சுன்னா அந்த அம்மா மாறி 2 பேரும் சந்தோஷம் இருப்பாங்க. ஆனா சில பேர் பொம்பளைங்க நல்லா இருப்பாங்க, ஆனா ஆம்பளைங்க தான் அப்படி செய்வாங்க. குடிச்சிட்டு அடிக்கிறது, ஒரு பொறுப்பு இல்லாம சுத்துறது, எங்க போனாலும் எதுவுமே சொல்லாம வீட்டு சரியா கண்டிக்காம செலவுக்கு காசு கொடுக்காம நிறைய பேரு அப்படி செய்வாங்க. ஆம்பளவங்க இருக்காங்க, ஒரு பொம்பளை சொல்லக்கூடாது, ஆம்பளவங்க இருக்காங்க. அதுக்கு செய்யணும். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு வீடு அண்ணும் போது குடும்பம் பொறுப்பு பார்த்துக்கணும். செலவுக்கு காசு, சம்சாரம் எப்படி இருக்கணும், கொண்டாடி எப்படி இருக்குது, கொலைகள் எப்படி இருக்காங்க, அது வீடு கவனிக்கணும். வீடு கவனிக்காம காத்துக்கு விட்டுட்டு சுத்தரவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சில கிரகங்களும் சரியில்லாம அப்படி இருப்பாங்க. அவங்கள மாத்தலாம். அது அவசியம் இருக்கு, புரியுதா? அது பொம்பளை விஷயம் இவங்க செய்யும் போது இவருக்கு பொம்பளை விஷயம் செய்யும் போது இது ஆம்பளை விஷயம். அவங்க மாறுறதுக்கு, அவங்க மனசு மாறுறதுக்கு, நல்லா இருறதுக்கு அதுக்கு செய்யலாம். அதுக்கு இருக்கு ஐயா. வசியம் நீங்க சொல்றீங்க, இந்த வசியம், செய்வினை, பில்லி சூனியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையா? அப்படி செஞ்சிருந்தால் நமக்கு செய்யப்பட்டிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா நீங்க கேட்டது கரெக்டான கேள்விதான். ஏன்னா செய்வனும் செய்வாங்க, ஆனா யாருக்கு செய்வாங்க, எதுக்கு செய்வாங்க? ஆனா சில பேர் கேட்பாங்க, சைவன் எங்க இருக்கு, யாரும் செய்வா, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சைவனே கிடையாதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்படி இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா தொழில முன்னேற்றம் இருக்காது, குடும்பத்துல முன்னேற்றம் இருக்காது, பசங்க எவ்வளவு படிக்க வச்சாலும் சரியான படிப்பு அமையாது, புரியுதா? படிப்பு அமையாம பெத்தவங்களை பேச்சு கேட்காம என்ன பண்றாங்களோ தெரியாம கோயிலுக்கு போய் அங்க போய் எவ்வளவோ அவர் கஷ்டப்பட்டு அவர் என்ன சொல்லுவா, இந்த மாதிரி சுவாமிஜி பூஜை அதெல்லாம் நம்ப மாட்டான். எனக்கு யாரும் சைவம் செய்வா, நான் யாருக்குமே கெடுதல் பண்ணல,
எல்லாத்துக்கும் நல்லதான் செஞ்சேன். ஏன்னா நமக்கு இப்படி நடக்குதுன்னா ஏதோ சாதாரண சூழ்நிலை, அதெல்லாம் சும்மா நடிப்பாங்க. ஆனா அவங்க பட்ட பாடுக்கு அவருக்கே தெரியும். ஐயோ இவ்வளவு செஞ்சாலும் கூட எனக்கு எப்படி இதாவது தேர மாட்டேங்குது. அப்ப என்ன செய்வாங்க, யாராவது தெரிஞ்சவங்க நல்லவங்க கிட்ட வருவான். வந்து சுவாமி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வீடு பிரச்சனை இப்படி இருக்கு, மனது இப்படி இருக்கு, குடும்பம் இப்படி இருக்கு, பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, என்ன செய்யறாங்களோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுல தங்க மாட்டேங்குது, உடம்பும் முடியல, அடிக்கடிக்கு செலவு மேல செலவு ஒதுக்கிட்டு இருக்கு, நம்மளால சமாளிக்க முடியல குருஜி, ஏதாவது நீங்களே பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு தேடி. ஏன்னா அந்த கஷ்டப்பட்டு அந்த பாடு அவனால முடியாத நேரம் வருவாங்க. நம்பாம கிடையாது, எல்லாரும் நம்புவாங்க. ஆனா சில பேர் அப்படி அந்த மாதிரி. ஆனா அவங்க கஷ்டம் தெரியும் போதுதான் அவங்களால சமாளிக்க முடியாத போது நம்ம கிட்ட கட்டாயமா வருவாங்க. நான்கிட்ட நம்ப கிடையாது. யாராவது தெரிஞ்சவங்க நம்ம மாதிரி நல்ல அனுபவம் உள்ளவங்க நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட போனா அது சரி பண்ணலாம். ஆனா சைவன்ன்றதும் எப்படி செய்வாங்க நீங்க கேட்டீங்க. ஆனா சொந்தக்காரங்க செய்வாங்க, தொழில் விஷயத்துல செய்வாங்க. நம்ம நல்ல டெவலப்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு புரியாது. இவர் நல்ல பெரிய ஆள் ஆகிறாரு, நமக்கு மீறி பெரிய ஆள் ஆகிறாரு, நல்ல தொழில் பார்க்குறாரு, குடும்பம் மனைவி குழந்தை எல்லாமே காசு பணத்தோட நம்ம செல்வாக்கு நல்ல பெரிய லெவல்ல போராடுறதானே செய்யறத செய்வனா. அது புறாமன்னு சொல்லுவாங்க. புறாமனால ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணு திருஷ்டி சொல்லுவாங்கல்ல, திருஷ்டி எல்லாருக்கும் உண்டு, திருஷ்டி இல்லாதவங்க இல்லை, எல்லாத்துக்கும் திருஷ்டி உண்டு. இருந்தாலும் திருஷ்டினால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சூன்யங்கனாலதான் மனுஷனை அலக்க வைக்கலாம், முன்னாடி போக முடியாம படுத்து வைக்கலாம். சில பேருக்கு பக்கவாதம் சொல்லுவாங்கல்ல, காலு கை ஓடாம செய்வாங்க. சில பேருக்கு முகத்துல கலை இல்லாம செய்வாங்க. சில பேருக்கு தொழில் விஷயத்துல ரொம்ப டவுன், எவ்வளவு செஞ்சாலும் முன்னேற்றம் இருக்காது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றம் இருக்காது, காசு பணம் எவ்வளவு வந்தாலும் தங்காது. ஆனா இவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எங்க போகுதான்னு அவங்களுக்கு வருத்தம். அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாதான் அப்படி ஆகும், தவிர சாதாரணமா யாருக்குமே அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதுதான் இப்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சுவாமி. ஏன்னா காசு பணம் இறந்த கூட நிம்மதி கிடைக்காது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆனா காலையில எழுந்திருக்க முடியாது, கை கால் அசதி, ரொம்ப வீக்னஸா இருக்கும். எப்படி டாக்டர் கிட்ட போனா எந்த வியாதியும் கிடையாதையா நல்லா இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அவருக்கு புரியாது. எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் எவ்வளவு டாக்டர் கிட்ட போனாலும் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு மட்டும் பார்த்தா வீட்டுல இப்படி ஆரோக்கியம் இப்படி இருக்கு, எனக்கு நல்லா இருந்தா வீட்டுக்காரமாக நல்லா இல்லை, வீட்டுக்காரங்க நம்ம நல்லா இருந்தா பசங்களுக்கு நல்லா இல்லை, ஒத்துருக்கு போனா ஒத்துருக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, என்ன கோளாறு அணி அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யாருக்கிட்ட குரு கிட்டாவது தெரிஞ்சவங்கிட்ட சுவாமியாரு கிட்ட யாருக்கிட்டாவது போவாங்க. அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும், அப்போதான் போவாங்க, தவிர மித்த டயத்துல யாரும் போக மாட்டாங்கல்ல, அப்படியே செய்வாங்க. அதுதான் சைவனா சொல்லுவான். சைவனா பில்லி சூன்யம் யந்திரம் மந்திரம் தந்திரம் எல்லாமே உண்டு, இல்லாதது எதுவுமே கிடையாது. புரியுது ஐயா? அது உங்கள்கிட்ட வந்து எனக்கு செய்வனை வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் அணுகி இருப்பாங்கல்ல. பொதுவா அவங்க வைக்கிற காரணங்கள் என்ன? நீங்க செய்வனை வச்சிருக்கீங்களா? நானும் இதுவரைக்கும் யாருக்கும் சைவம் வைக்க மாட்டேன். ஏன்னா அது நமக்கு பழக்கம் கிடையாது. ஏன்னா நானும் வந்து நம்ம உலகத்துல 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிதான் நான் வந்தேன். சைவனை செஞ்சு அடுத்தவங்களுக்கு கெட்டப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணா நான் விரும்பல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இருந்து நம்ம தாத்தா அப்பா நானும் 3வது தலைமுறையா நான் வந்தது வந்து மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் எந்த விதமான நோயை நொட்டு சைவனை போல எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம மக்கள் நல்லா இருக்கும் சொல்லி வந்த தவிர நானும் யாருக்குமே கெடுதலை செய்யணும் சைவனை செய்யணும் அடுத்தவங்களை பாதிக்கணும்னு சொல்லி அந்த ஆலோசனை கிடையாது. நான் எத்தனை பேர் வந்தாங்க எங்ககிட்ட வந்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க நல்லா இருக்காங்க. சென்னையிலோ கோயம்புத்தூர் ஈரோடு மதுரையிலோ நான் போகாத நாடிலே தமிழ்நாடு எல்லா ஊரும் சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு டைம் நான் முகாம் போட்டுட்டு எல்லாமே பார்த்துட்டேன். எத்தனை பேர் நானும் செஞ்சேன் நல்லா இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். புரியுதையா? அப்படி ஒரு செய்வனை செஞ்சிருக்காங்க அப்படின்னா உச்சபட்சமா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? சைவனை செஞ்சது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா மன நிம்மதி இருக்காது. மேன் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு பணம் முக்கியம் இல்லை, காசு இன்னைக்கு சம்பாதிக்கலாம் நாளைக்கு செலவு பண்ணலாம். மேன் மனசாந்தி. புரியுதையா? வீட்டுல கணவன் மனைவி குழந்தைகளோட மனசாந்தோட இருக்கணும், அந்த மனசாந்தி போயிடும். ஒன்றும். 2வது தொழில போட்டி வந்துடும். அவர் செய்யற வேலை விஷயத்துல போட்டி, அவர் நல்லது செஞ்சாலும் மேல உள்ள ஆபீசரும் அவர் மதிக்க மாட்டான். புரியுதா? அவர் எது செஞ்சாலும் குறை சொல்லுவான், எங்க போனாலும் குறை சொல்லுவான். 1. 2. 3வது அவரும் மனசு நிம்மதி இருக்காது, டென்ஷன், என்ன பேசுறது எப்படி பாக்குறது யாரும் நம்புறது யாரும் நம்பாறது அவருக்கே தெரியாது, கன்ஃபியூஸ்ல இருப்பா. அது 1. புரியுதா? அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பது கச்சிதமா அவருக்கு சைவன் ஏதாவது ப்ராப்ளம் செஞ்சாதான் அப்படி இருக்கும். சரி, இப்போ ஒருத்தர் இவ்வளவு பிரச்சனைகளை பாக்குறாருன்னா அவருக்கு மன நிம்மதி இருக்காது, சுயமா யோசிக்க முடியாது. அப்போ சிலர் வந்து ஒரு கவுன்சிலிங் சென்டர் போறாங்க, சிலர் உங்களை மாதிரி ஜோதிடத்தை வராங்க. இப்போ திரும்புற பக்கம்னா ஜோதிட நிலையம் ஜோதிடர் நிறைய பேர் இருக்காங்க.
இதுல பொய்யான ஜோதிடர் யாரு, உண்மையான ஜோதிடர் யாருன்ட்டு ஒரு சாதாரண பொதுமக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க? நீ சொல்றது கரெக்டு. ஓ நானே கரெக்டுன்னு நான் இப்பவே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஜாதகம் பார்க்குறவங்க இருப்பாங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க இருப்பாங்க, ஜாதகம் எழுதுறவங்க இருப்பாங்க, வாஸ்து பார்க்குறவங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா நான் வந்து இப்போ 30-40 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கேன். மெட்ராஸ், மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா ஊர்லும் நான் முகாம் போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். இப்போ நீ வந்து பெரிய ஆளு, மீடியாலேருந்து வந்திருக்கீங்க, ஆதான மீடியாலேருந்து நம்ம கிட்ட வந்திருக்கீங்க. நான் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தெரியாமலே நீங்க வரல. ஏன்னா நீ எத்தனை பேர் விசாரிச்சிருப்பீங்க, குருஜி எப்படி எப்படி பார்ப்பாரோ, லட்சுமணராஜ் குரு எப்படி பார்ப்பாரோ, நிறைய பேர் விசாரிச்சிருப்பீங்க. அதை வச்சுதான் நீங்க வந்தீங்க. அது நீ தான் சொல்லணும். நான் எப்படி என்ன கூட பேசும்போது நீ எத்தனை பேர் ஜோதிடர்கிட்ட போயிருப்பீங்க, எத்தனை பேர் ஜோதிடங்கிட்ட போய் பார்த்து பேசியிருப்பீங்க, இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் எப்படி அவங்க எப்படி நீ தான் சொல்லணும். புரியுதையா? மக்கள் வச்சு நீ தான் சொல்லணும். அது நானும் பெரிய ஆளு, நானே நல்லவனு எப்பவுமே சொல்லக்கூடாது. பார்த்தவங்க சொல்லணும், மக்கள் சொல்லணும். அதுதான் மெயின். இப்போ நிறைய இந்த பேய் பயம்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது உண்மையிலேயே பேய் இருக்கா? பேய் மனசு கடவுள் இருக்கிறது எவ்வளவு நிஜமோ, பேய் இருக்கிறது கூட எவ்வளவு நிஜம்தான். புரியுதா? காத்து எப்போ ஒரு பக்கமே வீசாது. புரியுது? நீங்க பாத்துக்கோங்க, 4 பக்கம் வீசும். அதே மாதிரி பேய் இருக்கிறது கூட அதே மாதிரி தான். பேய்ன்றதும் எங்க மனுஷன் பயம் இருக்கோ அங்கே பேய் இருக்கு. புரியுதா? மனுஷி ஒரு மனுஷன் இறந்துருவான். இறக்கும் போது அவர் ஆத்மக்கே ஆசை தேராது. ஒரு சிறு வயசுல இறந்துருவாங்க நிறைய பேர். சிறு வயசுலன்னா கல்யாணம் ஆகாது. சில பேருக்கு கல்யாணம் ஆகி ஆக்சிடென்ட்டு இல்லை சூசைட் பண்றது, வீட்டுல பிரச்சனை. சில பேர் படிக்கிறவங்க வந்து பாஸ் ஆகலைன்னு சொல்லி இறந்து போறவங்க நிறைய பேர் சூசைட் பண்றவங்க நீ பார்த்திருப்பீங்க. நானே சொல்லக்கூடாது. அப்படி வீட்டுக்குள்ள கணவனுக்கு சண்டை போட்டு கூட இறந்து போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் ஆம்பளங்க, பொம்பளைங்க, சிறு வயசு பசங்க அதிகமா நடக்குது. அது ஏன்னா அந்த மாதிரி ஆள் வந்து ஆத்மா மேல போகாது, சுத்தும். ஆசை தேராது. இல்ல ஆசை தீராம இருக்கிறது தான் பேய். அது எல்லாரும் உடம்புக்குள்ள போகாது. எல்லாரும் உடம்புக்குள்ள போற சக்தி பேய்க்கு இல்லை. அந்த உடம்பு அது பார்ப்போம். எந்த உடம்புக்குள்ள போனா நமக்கு நல்லா பார்த்துட்டு அந்த உடம்புக்குள்ளதான் போக முடியும். தைரியசாலி இருப்பான், அந்த தைரியசாலுக்குள்ள போக முடியாது. சில பேர் தைரியசாலி உடம்புல கூட போயிடும் இல்ல. காணி தைரியம் இருந்தாலும் கூட அந்த செட்டு பார்ப்போம். அந்த பேய் தெரியுது. அந்த ஆசை தேரணும்னா ஒரு உடம்பு வேணும். அந்த உடம்புக்குள்ள போய் தான் அது சாப்பிட முடியும். அது ஆசை தேரணும். அப்படி நிறைய பேர் தமிழ்நாட்டிலே கிடையாது, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா எத்தனோ பேர் பேய் பிடிச்சிட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பேய் பிடிச்சவங்க யாராவது நம்ம கிட்ட வந்தா நம்ம மந்திர தண்டம் தெரியுதுல்ல, இதான் அம்பாவார் கொண்டக மந்திர தண்டம், சம்மக்க சாரக்க துர்காதேவி மந்திர நம்ம குரு கொடுத்தது. நம்ம குரு பூஜை பண்ணிட்டு நம்ம சிறு வயசுல நம்ம இந்த வித்தியில வந்த போது அந்த குரு கொடுத்த மந்திர தண்டம் இதுதான். இது வச்சு என்ன பண்றதுன்னா அந்த மேல வைப்பேன், முகத்துக்கு பொட்டு வைக்கிற இடத்துல வச்சு நம்ம மந்திரம் படிச்ச உடனே அது எப்படிப்பட்ட பேயா இருந்தாலும், பிசாசு இருந்தாலும், மந்திரா இருந்தாலும், சைவம் இருந்தாலும், சூனியம் இருந்தாலும், பில்லி சூனியம் இருந்தாலும், எது இருந்தாலும் எளிய வந்துடும். எளிய வந்த போதும் இது வச்சு நம்மளும் அது நானும் கேட்பேன். நீ என்ன எப்படி வந்தீங்க, எந்த ஊரு, எத்தனை வருஷமா இந்த பொண்ணு கிட்ட இந்த ஆம்பளைக்கு பிடிச்சிட்டு நீ இப்படி பாடு படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அது நானும் எப்படிப்பட்ட இத்தனோ பேரி கணக்கில்ல நான் செஞ்சது. எத்தனோ பேய் பிசாசி சைவன கோளாறு செஞ்சவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எத்தனோ பேய் கூட நான் ஓட்டி விட்டு சரி பண்ணி விட்டியாச்சு. அதனால பேய் இருக்கிறது வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பேய் இருக்கிறது ஆமா. சரி, இப்போ நீங்க சொன்னீங்க பேய் வந்து தீராத ஆசைய தீர்த்துக்கிறதுக்காக வருது அப்படின்ட்டு உடம்புக்குள்ள வரும். நீங்க சொல்லும்போது நிறைய காரணம் சொன்னீங்க. அதுல வந்து படிக்க முடியாம, படிக்க ஆசை இருக்கும் ஆனா படிக்க முடியல, இறந்து போறவங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வர பேயெல்லாம் வந்து வயிறு நிமிட்ட சாப்பிட்டுட்டு போயிடுதே தவிர எந்த பேயும் நான் திரும்ப கலெக்டர் படிக்கிறேன், இன்ஜினியர் படிக்கிறேன் படிக்கவே மாட்டேங்குது. ஏன்? பேய்க்கு படிப்புக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அது ஆசை. இப்போ படிக்கணும், அம்மா அப்பா என்ன செய்வாங்க, நல்லா படி தம்பி சொல்லி படிப்புக்கு காலேஜிலோ ஸ்கூல்லோ எவ்வளவோ செலவு பண்ணி கொடுப்பான். அவர் என்ன பண்ணுவான், பொண்ணு காதல் இருக்கிறது, பெத்தவங்க பேச்சு கேட்காம இருக்கிறது, போய் ஓட்டுறது, அங்க எங்க சுத்துறது, சரியா படிக்காம இருக்கிறது, எக்ஸாம் எழுதுறது சரியா எழுதுறது இல்லை, ஃபெயில் ஆயிடுவான். அப்போ அப்பா அம்மா சத்தம் போடுவாங்களே சொல்லி அவருக்கு அவ்வளவுதான் அனுபவம் கம்மி. பெரியவங்க நல்லா அனுபவம் உள்ளவங்க அப்படி செய்ய மாட்டாங்க.
எது தவறானதை தப்பு செய்ய மாட்டாங்க, சூசைட் பண்ண மாட்டாங்க. அந்த சிறு வயசு ஒண்ணு தெரிஞ்சு ஒண்ணு தெரியாது. அந்த வயசுல என்ன பண்ணுவாங்க, ஏதோ நடக்கும், அப்பா அடிப்பாரு, இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சாரு, கடைசியில நான் இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி அப்படி போயிடுவாங்க. அது இறந்து போன பேயை படிக்க முடியாது. அது எப்படி படிக்க முடியும்? அதுக்கு ஆசை படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசை அதோட போயிடுச்சு, அவ்வளவுதான். உயிர் இருக்கும் போது ஆசை. பேய்க்கு ஆசை படிக்கணும், நல்லது செய்யணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும் இருக்காதுல்ல. அது ஆசை தீர்த்தணும், சாப்பிடணும், செய்யணும். இவரு நல்லா இல்லாம இவரு நல்லா பயன்படுத்தணும், சாப்பிடணும். அந்த மாதிரி செய்யணும். உடம்புக்குள்ள போய் கறி கொடு, பிரியாணி கொடு, நமக்கு கோழி கறி வேணும், நமக்கு ஆட்டுக்கறி வேணும், நம்ம மட்டன் வேணும், நான் பீர் சாப்பிட்றேன், நான் தண்ணி சாப்பிட்றேன் சொல்லி அப்படி ஆசை தீர்த்துறதுதான் பேய். அது படிக்கணும், கலெக்டர் ஆகணும், நான் மினிஸ்டர் ஆகணும், ஆனா அந்த ஆசை இருக்காதுல்ல, அது செய்ய முடியாதுல்ல. என்ன முடியுதோ அதை பற்றி ஆசையா வச்சுக்குது, அவ்வளவுதான், முடிஞ்சுல. அது உயிர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஆசை எத்தனும். சில பேரு ஆம்பளை பசங்க நல்லா ஒரு பொண்ணு மேல ஆசைப்படும், அந்த பொண்ணும் அவருக்கு கிடைக்காது. என்ன பண்ணுவாரு, அவரு நல்லா இருந்தோம் சில போனா போட்ட விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போனா ஒண்ணு இல்ல. அவர் என்ன செய்வாரு, அவருக்கு அனுபவம் கம்மிதான், எனக்கு கிடைக்காதது அடுத்தவங்களுக்கு கிடைக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவரு கொள்றது, இவரு இறந்து போறது. அப்ப இவர் என்ன செய்வாரு, அந்த பொண்ணு சுத்துவாரு. புரியுதா? அப்படி இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் வந்தாங்க, சுவாமி இந்த பையன் இப்படி போயிட்டாரு, நம்ம பொண்ணும் கல்யாணம் பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, கல்யாணம் பண்ணாலும் சரியா அவங்க புருஷனை கூட இறக்கிறது இல்லை, ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது சுவாமி. வந்தவங்க நிறைய பேர் ஆசை தீராம இறந்தவங்க அப்படி செய்வாங்க. அது பேய் மூலமா சில பேர். ஆனா எல்லாரும் பேய் ஆக மாட்டாங்க, புரியுதா? சில பேர் மேல போறவங்க இருக்காங்க, சில ஆத்மா மட்டும்தான் அப்படி சுத்தம். வீட்டுக்குள்ள இப்போ ஒரு வீட்டுல இறந்து போயிட்டாரு, ஒரு வயசானவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த வீடு அவர் என்ன செய்வாரு, சரி நமக்கு ஏன்னா காலி பண்ணி போவான். அப்ப அடுத்தவங்க அந்த வீட்டுல இருந்தா தூங்க முடியாது, தூங்க விடாது. ராத்திரி 12 மணி நேரம் வச்சுன்னா ஜன்னல் அடிக்கிறது, வாசல் அடிக்கிறது, கதவு அடிக்கிறது, ஏதோ சத்தம் வர்றது, நடந்து போற மாதிரி வர்றது, அப்படி செய்யலாம். புரியுதா? அது உனக்கே தெரியும். அப்படி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருங்க, நீ பெரிய மீடியால இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அப்படி நிறைய நடக்குது. இப்போ பேயிலன்னு எப்படி சொல்ல முடியும்? மறுபிறவி, ஓகேங்களா? இப்போ சாஸ்திரம் என்ன சொல்றாங்க, என்ன நம்புறாங்க அப்படின்னா, ஒரு நல்லது பண்ணா, ஒரு நல்ல ஆத்மாவா இருந்தா அவர் கடவுளோட ஐக்கியம் ஆயிடுவார், அவருக்கு மறுபிறவி கிடைக்காது. பாவம் பண்ணவங்க தான் மறுபிறவி எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்புறாங்க சிலர். அப்படி அந்த நம்பிக்கையின்படி பார்த்தோம்னா நீங்களும் நானும் ஏதோ பாவம் பண்ணி மறுபிறவி எடுத்திருக்கோம், ஓகேங்களா? நீங்க உங்க ஜாதகத்தை வச்சு கணிச்சிருக்கீங்களா, நம்ம போன பிறவில என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கணிச்சிருக்கீங்களா? அதை இந்த பிறவில சரி செய்ய ஏதாச்சும் முயற்சி பண்ணியிருப்பீங்கல்ல, அது என்ன நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கும் அது புரியும், அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்க கேட்டது கேள்வி ஓகே. ஆனா போன ஜென்மలో நம்ம என்ன செஞ்சோம் అని யாருமே அதை பத்தி நினைக்க மாட்டான். அது நினைக்கிற சூழ்நிலை வரும். எதனால வருவனா, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டேன், நல்லா படிச்சேன், 4 பேருக்கு நல்லது செஞ்சேன், கெடுதல் செய்யல, நல்லது செஞ்சேன். வீட்டுக்காரம்மாக்கு, பெத்த பசங்களுக்கு, எளியாளுக்கு, ஃப்ரெண்டுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவு பண்ணேன். எல்லாம் செஞ்சாலும் எனக்கு அந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு போனா ஒண்ணு, பசங்களுக்கு உடம்பு முடிய மாட்டேங்குது, வீட்டுக்காரம்மா உடம்பு முடிய மாட்டேங்குது, எனக்கு சில டைம்ல இப்படிதான் இருக்கு. ஆனா எவ்வளவு பணம் இருந்தாலும் கூட இப்படி இருக்கு, என்ன காரணமானே அவருக்கு புரியாது. புரியுதா? நான் போற ஜென்மல ஏதாவது செஞ்சிருக்கணும் அது நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீ சொன்னது ரைட்டு, நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம கிட்ட வருவாங்க, குருஜி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இது வரைக்கும் நான் யாருக்குமே கெடுதல் செய்யல சுவாமி, இது வரைக்கும் ஒரு ஆள் ஒரு பேச்சு கூட நான் பேசுறதில்ல, யாராவது அடிச்சாலும் கூட நான் பொறுத்துட்டு போவேன். ஆனா அப்படிப்பட்டவன் நான் எவ்வளவு பேர் நல்லது செஞ்சாலும் எனக்கு பாருங்க வீட்டுல இப்படி இருக்கு, ஒண்ணு போனா ஒண்ணு, எவ்வளவு செலவு பண்ண கூட என்னால முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாயி போச்சு. பசங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, உடம்பு முடிய மாட்டேங்குது, வீட்டுக்காரம்மாவுக்கு உடம்பு முடியல, எனக்கு இப்படிதான் இருக்கு, எல்லாமே அடிமையில் அடிச்சுக்கிட்டு இருக்கு சுவாமி, என்னால ஒன்னும் பொறுத்துக்க முடியல. என்ன காரணம் சுவாமி, நான் ஏதாவது தப்பு செஞ்சனா, என் பிறந்தகம் இதுக்கு முன்னாடி ஜென்மல ஏதாவது செஞ்சனா అని கேட்பா. நீ சொன்னது ரைட்டு தான். ஆனா எந்த ஜென்மలో தப்பு செஞ்சாலும் இந்த ஜென்மలో அனுபவிக்கணும் అని அது இருக்கும். அது இருக்கும்போது சில பேருக்கு அது இருக்கும், சில எல்லாத்துக்கும் இருக்காது, யாருக்கும் ஒரு நாள் தான். அது நம்ம பாக்குறேன், எத்தனை மை போட்டு பார்க்கும்போது அவருக்கு அவன் நினைச்சது கரெக்டா, அப்படி போற ஜென்மல ஏதாவது தவறு செஞ்சிருக்காரா செய்யலையா பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்க சூன்யங்கள் சரியில்லாதனால்தான் இப்படி தவறா, நீ ஏதோ தப்பு செஞ்சிருக்கீங்க, அது எந்த ஜென்மலோ நீ அனுபவிக்கணும், அதெல்லாம் கிடையாது சொல்லுவேன்.
ஒருத்தர் கடவுளை நல்லா நம்புறார், உச்சபட்சமா நம்புறார், ஆ. ஓகேங்களா? அவருக்கு ஒரு கெட்டது நடக்க கடவுள் விடுமா? ஓ நல்லது. எவ்வளோ தெய்வம் நம்பினாலும் எவ்வளோ செஞ்சாலும் கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் வரக்கூடாத யாரும் இல்லை. ம், 24 மணி நேரம் கோயிலுக்கு போறவங்க இருப்பா, கோயிலுக்கே போகாதவங்க இருப்பா. ம், அது கிறிஸ்டியனா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவங்கவுங்க தெய்வம் அவங்கவுங்களுக்கு இருக்கும். ம். ஆனா எல்லாம் ஒண்ணுதான். தெய்வம் நம்மளுக்கு பிரிச்சு சொல்லலை, எல்லாமே ஒண்ணுதான். இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய் முருகன் கோயிலோ இல்ல கணேஷ் விநாயகர் டெம்பிளுக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் 5 நிமிஷம் கும்பிட்டு 90 பூசி கும்பிட்டு தான் வேலைக்கு போவான். நம்ம இந்து எங்க இருந்தாலும் கோயிலுக்கு போகாம இல்லாலும் எங்கமே கிடையாது. ம், எவ்வளவு வேலை இருந்தாலும் போவான். ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் எதுக்கு ஒரு தடவை கேட்கறீங்க நீங்க, ம், அதானே? கஷ்டம் கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நமக்கு சில ப்ராப்ளங்கள் வரும். நம்ம எவ்வளவு தெய்வம் கும்பிட்டாலும் நமக்கானும் ஒரு நல்லவங்க இருக்கும் போது கெட்டவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கெட்டவங்களால சில பிரச்சனைகள் வரும்போது கடவுள் சோதிப்பார். ஆனா உடனே அதுக்கு கடவுளை கும்பிட்ட உடனே எல்லா கஷ்டம் தீரும் அப்படி இருக்குதா? இங்க ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உடனே கடவுளை போய் சுவாமி நமக்கு நல்லா இருக்கணும் சொல்லி கும்பிட்டா உடனே போகாது இல்லை. எவ்வளோ தெய்வம் இருந்தாலும் கூட கடவுள் கை விட மாட்டார், கை பிடிச்சுவார். ஆனா சோதிப்பார், கண்டிப்பா சோதிப்பார். அந்த டயத்தில் தான் தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது. இத்தனை இருக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை, கஷ்டம் இதெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அவங்க பண்றாங்க. ப்ராப்ளம் மனசு சரியில்லாம ஏதோ செய்யறது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, வீட்டுக்குள்ள இப்படி இருக்கு, எவ்வளவு தெய்வம் கும்பிடுறேன், எனக்கு எந்த தெய்வமே எனக்கு சாயம் பண்ணல, எவ்வளவு இத்தனை படம் வச்சிரு வீட்டுக்குள்ள டெய்லி கும்பிடுறேன், காலையில நைட்டு கும்பிடுறேன், ஆனா எந்த தெய்வமே எனக்கு ஆதவிக்கல, இது வரைக்கும் எந்த தெய்வம் கூட எனக்கு சாயம் பண்ணலன்னு சொல்லி வருத்தப்பட்டு வீட்டுக்குள்ள பட்டங்கள் எல்லாம் எடுத்து எளியில வச்சு செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. சுவாமி வந்து கடவுள் இருக்காரு, கடவுள் இல்லாத நம்ம இல்லை, கடவுள் இருக்காரு. கொஞ்சம் நிதானம், கஷ்டங்கள் இருக்கும் போது தைரியமா இருக்கணும். லக்ஷ்மி தேவன் இது கூட எல்லாரும் வீட்டுல இருக்காது, பார்ப்போம், சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த டைம் வரும்போது நம்ம கதவு தட்டும், அந்த கதவு தட்டும் போது நம்ம கதவு ஓப்பன் பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த அம்மா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த நேரம் வரும்போது அவங்க கதவு தொட்டலன்னா எதுவுமே செய்ய முடியாது இல்லை. அதே மாதிரி நம்மளும் கூட எவ்வளவு இருந்தாலும் கூட கடவுள் நம்மளும் தப்பு செய்யாது, கடவுள் நமக்கு தண்டிக்காது. எப்பவுமே கொஞ்சம் நிதானம், அது வர வரைக்கும் நம்மளும் நிதானமா இருக்கணும், இருந்தா எல்லாமே ஜெயம். சிலருக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன பரிகாரம்? கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களும் நிறைய பேர், ஆமா 90s கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா எதனால கல்யாணம் ஆகல, நான் நல்லா இல்லையா, அழகு இல்லையா, என்ன சுவாமி, நிறைய பேர் நம்ம கிட்ட வருவான். ஆனா கல்யாணத்துக்கு வந்து ஆகாம இருக்கிறதுக்கு சில தோஷங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க பிறந்த டைம்ல கல்யாண தோஷம், அவங்க சில பேபி இருக்கும் போதும் அவங்க என்ன தட்டி போகும். அதனால பயப்பட அவசியம் இல்லை, அதுக்கு செய்ய வேண்டியது இருக்கு முறை. சின்ன சின்ன கிரகங்கள் இருந்தாலும் கூட அது நமக்கு சாந்தி பண்ணியாச்சுன்னா கல்யாணம் ஆகும். அது ஆம்பளைக்காரருக்கும் 9 யாருக்கேனா கூட நிறைய பேர் ஒருத்த அப்படி இருக்காங்க. நமக்கு 25 வயசு 30 வயசு ஆகுது, 31 35 வயசு ஆச்சு, இன்னும் எந்த பொண்ணு கூட எனக்கு அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி ஆணுங்க சொல்லுவாங்க. பெண்கள் கூட நம்ம பொண்ணு பிறந்து ரொம்ப நாளைக்கு போய் சுவாமி எங்க பார்த்தாலும் கூட சம்பந்தம் வருது, ஆனா அப்புறம் வரையும் சொல்லி அப்படியே போய் சுவாமி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா செய்யுங்கன்னா செய்யலாம். செஞ்சுட்டு சின்ன சின்ன தோஷங்கள் இருந்தாலும் கூட நிவர்த்தி பண்றதுக்கு சேர்ச்சிருக்கேன். அதனால ஒண்ணு இல்லை. 2வது, இப்போ நிறைய பேர் பசங்க படிக்கிறவங்க பசங்க பொண்ணு காணி பையன் காணி நிறைய பேர் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்காம நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளிநாடு அனுப்புறது, அமெரிக்கா, லண்டன், கனடா அப்படி வெளிநாடு அனுப்பிட்டு அங்க படிச்சுட்டு கூட நிறைய பேர் வேலை கிடைக்காம, வேலை பார்த்தாலும் சராயனா சமாதானம் கிடைக்காம நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி ஆளு கூட எந்த பிரச்சனை இருந்தாலும் குருஜி கிட்ட வந்தா அவங்க வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தா, பசங்க பிரச்சனை இருந்தாலும், வீட்டு பிரச்சனை இருந்தாலும், தொழில் பிரச்சனை, நிறைய பேருக்கு தொழில் வாழாது, பெரிய பெரிய தொழில் செய்யறாங்க. கம்பெனி, பெரிய கம்பெனி, பெரிய ஆபீஸ் வச்சு எத்தனை பேர் வேலைக்கார வச்சு கூட செய்வாங்க. ஆனா முன்னேற்றம் இருக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் கூட தங்காம கடன் ஜாஸ்தியாகி போய் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க என் நம்பருக்கு கால் பண்ணி குருஜி கிட்ட பேசினா அது எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட சரி பண்ணிடலாம். ப்ராப்ளமா இருந்தாலும், ஆப்போசிட்டா இருந்தாலும், தொழிலுக்குள்ள கண் திருஷ்டி காணி, வீட்டுல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை காணி, தொழில் வாடாம, மன நிம்மதி இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பணம் இருந்துட்டு கூட மன நிம்மதி இருக்காது, சில பேருக்கு மனசாட்டு இருக்காது. எதனால மனசாட்டு இல்லை சுவாமி கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஆளு கூட நம்ம கிட்ட வந்தாலும் கூட நான் சரி பண்ணுவேன். ஆனா நேரடி எனக்கு பவுன் பண்ணணும். பவுன் பண்ணியாச்சுன்னா அந்த பவுன்ல அவங்க பிரச்சனை சொல்லி நான் என்ன பிரச்சனை பார்த்துட்டு அதை நான் சரி பண்ணுவேன். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நேரடி குருஜினி உறவங்களும் வரலாம்,
வராதவங்களும் தூரமா இருக்கிறவங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வெளியூர்ல இருக்கிறவங்களும் கூட நமக்கு கால் பண்ணியாச்சுன்னா அந்த ஃபோன் நம்பரை வச்சு அவங்க ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் நான் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அவங்க சொல்லதை வச்சு கூட நானும் அவங்க நல்லது செஞ்சு கொடுப்பேன். தைரியமா எங்க இருந்த கூட குருஜிகிட்ட பார்த்துட்டு உன்னோட சமஸ்யை எந்த சமஸ்யை இருந்தாலும் கூட நம்ம பார்க்கலாம். ஓகே. கடைசி கேள்வி இது. இல்லைங்க, நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவர் முதல்வராக வாய்ப்பு இருக்கா? எப்படி 2026 24 2 வருஷம் 2 இருக்கணும். வருஷம். விஜய் சினிமா ரங்கத்துல நல்லா பெரிய ஸ்டார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. కానీ அரசியல் பத்தி புதுசா வராரு, இப்போ புதுசா வராரு. ஆனா அவங்களுக்கு துணை வேணும். துணைன்னா கூட்டணி கூட்டணி கட்சிகளும் சில பேர் இன்னும் வர வேண்டியதுக்கு ஆளு நிறைய பேர் பாக்குறாங்க. அவங்க கட்சியில சேரணும், கூட்டணி இருக்கிறவங்க சொல்லி நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா அவரோட டைம் நல்லா இருக்கு. விஜய்க்கு வந்து டைமும் நேரங்காலங்கள் அவர் அரசியல் வர வேண்டிய டைமும் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா இந்த வாட்டி பேரு வாங்குவாரு, சில சீட்டு கூட வாங்குவாரு. ஆனா உடனடி முதல்வர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. கொஞ்சம் டைம் வேணும், கட்டாயமா கொஞ்சம் டைம் வேணும். కానీ கண்டிப்பா ஆவாரு, ஆகாம விடமாட்டாரு. அந்த லட்சியத்துல தான் அவர் இறங்கிட்டாரு. ஆனா அவருக்கு ஆதரவு இருக்கு, செல்வாக்கு எல்லாமே இன்னும் கூடும். ஆனா இப்பதானே ஆரம்பம், அதனால கூடுறதுக்கு நிறைய சக்தி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் சிஎம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இன்னும் ஆனா நல்லா ஆகும்னு நினைக்கிறேன் நான். அப்படின்னு தெரியுது அவருடைய பேரு பலத்துல பார்க்கும்போது அப்படி இருக்கு. కానీ இந்த வாட்டி கொஞ்சம் உடனே ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். కానీ கண்டிப்பா பவர் இருக்கு, கொஞ்சம் நல்ல பேர் வாங்குவாரு, சீட்டு கூட வாங்குவாரு. அந்த அளவுக்கு இருக்கு பவர். ஆதன் தமிழ் நேயர்களுக்காக நீங்க பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்கள் வந்து தேவைப்படும் போது உங்களுக்கு கால் பண்ணி அவங்க பிரச்சனைகள் சொல்லுவாங்க. மிக்க நன்றி. நமஸ்காரம், வணக்கம்.